நான் ஏன் இந்த ஃபிட்னஸ் பர்சனல் ட்ரெய்னிங் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு கான்செப்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட வர பீப்பிள் என்னை நம்பி வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபிட்னஸை மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் என்னென்ன சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டத்தை பற்றி எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ட்ரைனராக என்னோடய டியூட்டி என்னென்னா, ஃபிட்னஸை பற்றி மட்டும் சொல்லித்தராமல் நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸை பற்றி, அப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி, எண்டோக்ரைன் சிஸ்டம் மூலயமா செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸை பற்றி, அப்புறம் ஸ்கெலிட்டல் மசிலை பற்றி, ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பற்றி, பிளட் சர்க்குலேஷனை பற்றி, லிம்பாட்டிக் சிஸ்டத்தை பற்றி, ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒருத்தர் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த ப்ரொஃபைலை ரெடி பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பேர் மட்டும்தான் என்னுடைய ட்ரைனிங் செஷனை அலோவ் பண்ணுறேன். ஏன்னா நான் கரெக்டாக மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட ஃபிட்னஸ் பர்சனல் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கடமைக்காகவோ இல்லை ஒரு பொழுதுபோக்குக்காகவோ என்கிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபிட்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டோட்டலாக அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி என்கிட்ட வரவங்களால மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு என் கூட ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஃபீ வாங்குகிறோம். ஸோ ஏதோ கடமைக்காக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஏதோ ஃபிட்னஸ் பண்ணோம், வீட்டுக்கு வந்தாங்க, ஜிம்முக்கு வந்தாங்க, வீட்டுக்கு போனாங்க, மந்த்லி ஃபீஸை கட்டினாங்க. அப்படி இல்லாமல் அவங்க லைஃப் ஸ்டைலை டோட்டலாக மாற்றணுன்றது என்னுடைய ஒரே நோக்கம். ஸோ இதில் நான் ஓவர் கம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஃபிட்னஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு ஜிம்முலையும் எத்தனை டெத் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய ஜிம்மை இன்றைக்கி லாஸில் போச்சுன்றதுக்காக நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு ஜிம்முலேயும் இருக்கக்கூடாது, ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு ட்ரைனர்ஸ்க்குமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட வர பீப்பிளை ஒரு சின்ன போச்சர் கரெக்ஷன்லேருந்து அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த ஸ்டுடியோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 7 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்றதில் நான் பெருமைப்படுறேன். அதுக்கு காரணம் என்னோட நம்பி வரவங்க, என்னுடைய பீப்புள், என்னுடைய மெம்பர்ஸ் மட்டும்தான். அதை என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.